ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு அதோட மேல் தோல்லாம் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, நல்லா மசிச்சிடணும். ஸோ நல்லா நமக்கு மாவு மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் கையை வச்சு கூட மசிக்கலாம், இல்லை இது மாதிரி கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு நல்லா இது பண்ணாலுமே உங்களுக்கு 1 2 அது மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கையில் நல்லா பிணைஞ்சிருங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது இடியாப்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது பதிலாக நம்ம மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு பாதி எடுத்துகிட்டு அதில் உள்ள விதையை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து அது பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்குங்க. மல்லி இலையும் கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பை ஆட் பண்ணலை. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பிணைஞ்சிருங்க. இது கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும்னா ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம அதில் மாவுலாம் ஆட் பண்ணுறோம். பாருங்க, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ பூரி மாவோட கொஞ்சம் சின்ன பால்ஸாகவே இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, உருட்டிக்குங்க. இதை உருட்டிட்டு நம்ம கையில் வச்சு நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி தான் தேய்க்க போகிறோம். ஸோ நமக்கு கையில் இது லைட்டாக என்ன ஆகும்னா ஒட்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கோங்க. ஏதாவது மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போல் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறீங்க, கையில் லைட்டாக நமக்கு தடவிக்குங்க. இந்த மாதிரி கையில் தடவிட்டு இந்த மாவை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக இது மாதிரி இதே மாதிரி நீளமாக இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி வந்துடும். ரெண்டாவது நமக்கு என்ன ஆகுதுன்னா கையில் ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், பாதியை நான் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு 60% அளவுக்கு நமக்கு எண்ணெய் ஹீட் ஆனாலே போதும். போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது நல்லா கோல்டன் மெரூன் கலர் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் மெரூன் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ எடுத்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. ஸோ எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. ஸோ இருக்க கொஞ்சம் கூட ஆயிலெலாம் அதை டிஷ்யூவில் நல்லா அப்சர்வ் ஆகிரும். பாருங்கள், ஒரு அருமையான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பனானா பால்ஸுங்க. இதுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்போ இந்த பனானா பால்ஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு அரை கப் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ 2 வாழைப்பழத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. பனானா கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இந்த பவுடர் சுகரை போட்டுருங்க. இதோட நம்ம இந்த பனானாவும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ நம்ம வந்து வாழைப்பழமும் பவுடர் சுகரும் நல்லா போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. பவுலில் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம 2 ஏலக்காவை நான் நச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து அரிசி மாவு இதில் போட போகிறோம். அதாவது அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதை பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு திக்காக வரணும். அப்போ தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவு வந்து நம்ம நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து 1 கப் அளவு மாவு எடுத்துருந்தேன். இதில் எனக்கு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கெட்டி ஆனோன்னு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டிக்குங்க. கொஞ்சம் இப்படி நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நான் கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு பால்ஸாக போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் வச்சா வெளியில் செவந்துடும், உள்ளே நமக்கு வேகாது. இப்போ இது 2 பக்கம் நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அடுப்பை வந்து ஹையில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் உங்களுக்கு உள்ளெல்லாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு டேஸ்டியான பனானா பால்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதில் வந்து நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.